ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசைக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்துட்டு இட்லி அரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, அரை கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, அரைக்க கொஞ்சம் கம்மியாக உளுந்து. ஸோ எல்லாத்தையும் போட்டு கழுவி நல்லா ஊற வச்சிடணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கோலத்தை போட்டு பாப்பாவை குளிப்பாட்டிட்டு நானும் வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றியாச்சுங்க. ஸோ நல்லா ஊறி வந்துடுச்சு. 7 மணி போல் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ உப்பு பெருங்காயம் போடணும், 1 ஸ்பூன் ஜீரகம் சோம்பு போடணுங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தாங்க. ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது நச்சுன்னு. ஸோ எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வேடிக்கை பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து தோசை ஊட்டி விட்டாச்சுங்க. ஸோ நானும் 7ஆம் மணி படம் போட்டாங்க, அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் தான் நான் வந்து இட்லிக்கு அரைக்க போடுவேன். ஸோ 2 கிளாஸ் வந்து ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி, ஸோ 1 கிளாஸ் ரேஷனில் வாங்கின பச்சரிசி, அதுக்கப்புறம் அதிலேயே வந்துட்டு கடையில் வாங்கின இட்லி அரிசி போட்டுட்டு, ஸோ உளுந்து வந்து முக்காய்க்கு கொஞ்சம் மேலே, ஸோ 2 வாட்டிக்கு தான் கழுவணும் உளுந்து, அதுக்கு மேலே கழுவக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க, அதுதான் முக்கியம்.